கல்லூரியில் பட்டாசு வெடித்து இருவர் காயமடைந்திருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வானவெடி வெடித்து மாணவர்கள் இருவர் காயமடைந்திருப்பதாகவும், மாணவர் ஒருவர் கல்லூரிக்கு கொண்டு வந்த வானவெடி வகுப்பறையில் வெடித்து காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போதைய முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சில்ஜா. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமணியரி பாரதி நகரைச் சேர்ந்த 17 வயது மாணவன் வெங்கடேசன் பரணி இவர் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார். இன்று கல்லூரிக்கு வந்த அவர் அவருடைய நண்பரின் தகப்பனார் ஒருவர் தயாரிக்கும் பட்டாசு வெடியை கல்லூரிக்கு வாங்கி கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரது நண்பர்கள் அவர் கொண்டு வந்த பட்டாசு வெடி திரியை இழுத்ததாக கூறப்படும் நிலையில் இதைத் தொடர்ந்து பயங்கர சத்தத்துடன் அந்த பட்டாசு வெடித்து சிதறியது. இதுல தூத்துக்குடி PNT காலனி 11வது தெருவைச் சேர்ந்த 15 வயது மாணவன் மாதவன் கை முற்றிலும் சிதைந்தது. அவரது அருகில் நின்று இருந்த மற்றொரு மாணவன் முரளி கார்த்திக் என்பவருக்கும் கண்ணில் வெடித்து சிதறியதுல காயமடைந்து இரண்டு மாணவர்களும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த திற்பகம் போலீசார் விசாரணை நடத்தினர். இது குறித்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமணியரியில கோவில் கொடை நடந்துள்ளது. அந்த கோவில் கொடையில் வெடித்தது போக மீதமிருந்த ஒரு வான வேடிக்கையை மாணவர் இன்று கல்லூரிக்கு கொண்டு வந்து விளையாடிய போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக போலீஸ் தரப்புல கூறப்படுகிறது. சிந்துஜா, மேலும் இது குறித்தான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.